இன்னைக்கு worksheet number 9 பார்க்க போறோம் universe lesson. First Roman, choose the best answer. First question குரிய answer option D. Second question குரிய answer option D. Third question குரிய answer option B. Fourth குரிய answer option B. Second Roman, read the following statements and write whether they are true or false. True or false தான் இப்போ எழுத போறோம். Fifth ஒன்றுக்கு false. சிக்ஸ்த்துக்கு ட்ரூ, செவன்த்துக்கு ட்ரூ. தேர்ட் ரோமனில் ஷார்ட் ஆன்சர்ஸ் எழுத போகிறோம். எயித் அப்சர்வ் த டயக்ராம் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின். இதில் கீழே 3 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏல இருக்க கொஷின் பார்ப்போம். அட் வாட் பொசிஷன் த வெலாசிட்டி ஆஃப் த எர்த் இஸ் மேக்ஸிமம்? Answer point Q. B. Is area A1 and A2 shaded portion equal? Explain பண்ண சொல்லியிருக்காங்க இந்த ஷேட் பண்ண portion. The square of time period of revolution of a planet around the sun is directly proportional to the cube of the distance between the sun and the planet. C குரிய answer, if suddenly Earth's maximum is doubled and the radius increased by 4 times, will there be change in the orbit of the Earth? Yes, there will be change. Next, assertion and reason பார்க்க போறோம். Assertion and reasons கொடுத்திருக்காங்க. இதுக்குரிய answer option C. Assertion is true but reason is false. 10th assertion and reason again அது கொடுத்துருக்காங்க. இதுக்குரிய answer both assertion and reason are true and the reason is correct explanation of the assertion. 11th assertion and reason. இதுக்குரிய answer option A, both assertion and reason are true and reason is correct explanation of the assertion. 5th Romanல answer briefly. 12th question, derive the time period of a satellite. சேட்டலைட்டுக்குரிய டைம் பீரியடை நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். அதுக்குரிய ஆன்சர் நம்ம புக்கில் இருக்குது, பேஜ் நம்பர் 108. 9.4ல் டைம் பீரியட் ஆஃப் ஏ சேட்டலைட். இது ஸ்டேட்மெண்ட் எழுதிருங்க. கீழே இதோட டெரிவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்மில் அப்ளை பண்ணி அண்ட் வியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த இதை நம்ம டிரைவ் பண்ணிடலாம். இதை ஃபுல்லாக எழுதி முடிச்சுருங்க. இதோட 12th கொஷின் முடிஞ்சிருச்சு. ஒர்க் ஷீட் நம்பர் 9 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஒர்க் ஷீட் நம்பர் 10 போகலாம். ஒர்க் ஷீட் நம்பர் 10 மேட்டர் அரவுண்ட் அஸ். இப்போ கெமிஸ்ட்ரியில் நம்ம என்டர் ஆயிருக்கோம். ஃபர்ஸ்ட் ரோமன், சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஷின்குரிய ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஏ அண்ட் சி இஸ் த ஆன்சர். செகண்ட் கொஷின்குரிய ஆன்சர் நம்ம மேட்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதை மட்டும் சர்க்கிள் பண்ணிக்கோங்க. ட்ரூ சொல்யூஷன், சஸ்பென்ஷன், கொலைட்ஸ். ட்ரூ சொல்யூஷன், சஸ்பென்ஷன் அண்ட் கொலைட்ஸ் இதை மட்டும் சர்க்கிள் பண்ணிக்கோங்க. தேர்ட் கொஷின்குரிய ஆன்சர் ஆப்ஷன் பி, ட்ரூ சொல்யூஷன். ஃபோர்த் கொஷின்குரிய ஆன்சர் ஆப்ஷன் பி, 270 கிலோகிராம். செகண்ட் ரோமன், fill in the blanks. LPG is a mixture of butane and propane. சிக்ஸ்த் ஒன்க்குரிய ஆன்சர் சிம்பிள் டிஸ்டிலேஷன். செவன்த்க்கு elements and components. இங்கே elements வரும், இங்கே compounds வரும். and 8th homogeneous. third Roman, true or false. 9th குரிய answer false. 10th true. 11th true. 12th true. 4th Roman, match the mixture with the methods of separation. match பண்ண போகிறோம். இதுக்குரிய answer மட்டும் நான் சொல்லிடுறேன். 16, 15, 13, 14 இங்கே எந்த ரோமன் கொடுத்துருக்காங்களோ அதை தான் நான் சொல்கிறேன். 16, 15, 13, 14. 5th ரோமனில் வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். கொஷினுக்கு ஆன்சர் பண்ண போகிறோம். 17th, which type of solution shows Brownian moments? இதுக்குரிய ஆன்சர் கொலாய்டல் சொல்யூஷன். 17th கொலாய்டல் சொல்யூஷன். 18th blood is a mixture. do you agree? give reason. agree கேட்டிருக்காங்க. yes or no question. yes. and இதுக்கான ரீசன் சொல்லிடுவோம். இட் இஸ் எ மிக்சர் ஆஃப் வேரியஸ் காம்போனன்ட்ஸ் சச் அஸ் பிளேட்லெட்ஸ், ரெட் அண்ட் ஒயிட் கார்பசல்ஸ் அண்ட் பிளாஸ்மா.
19th question, write an application of centrifugation method. இதுக்குரிய application என்ன அப்படின்னு பார்க்கலாம். In milk dairies, centrifugation is used to separate cream from milk. Milk dairies-ல cream-ஐயும் milk-ஐயும் வந்து separate பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. 20, fill the gaps with appropriate words. இங்கே ரெண்டு இது கேப் இருக்குது. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு homogeneous mixture அண்ட் இந்த கேப்பில் heterogeneous mixture. 6th ரோமனில் ஷார்ட் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம், கொஷின் கொடுத்துருக்காங்க, ஆன்சர் பண்ணலாம். டைப் ஆஃப் எமல்ஷனை வந்து லிஸ்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆயில் இன் வாட்டர் எமல்ஷன், இதுக்குரிய எக்ஸாம்பிள் க்ரீம். வாட்டர் இன் ஆயில் எமல்ஷன், இதுக்குரிய எக்ஸாம்பிள் பட்டர். 22nd கொஷினில் விச் டைப் ஆஃப் சொல்யூஷன் குளுக்கோஸ் சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோடைய சொல்யூட்டு சால்வெண்ட்டோடைய நேமையும் நம்ம மென்ஷன் பண்ணணும். குளுக்கோஸ் வந்து ட்ரூ சொல்யூஷன் அண்ட் குளுக்கோஸ் வந்து சொல்யூட், வாட்டர் வந்து சால்வெண்ட். 23rd ப்ரௌனியன் மூமெண்ட் வந்து ஏன் அக்கர் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ரௌனியன் மூமெண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் is due to the unbalanced of the particles by the molecules of dispersion medium. 7th ரோமனில் லாங் ஆன்சர்ஸ்க்கு நம்ம இப்போ லாங் ஆன்சர் கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் 24th கொஷின்க்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னா சஜஷன் தான் நம்மளுக்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ட்ரிங்கிங் வாட்டரை வந்து பியூரிஃபை பண்ணுறதுக்கான சில வழிகள் என்னென்னா precipitation method, decantation method, filtration method. Precipitation, decantation and filtration method. 25th what's in your color markers. நம்ம கலர் மார்க்கர்ஸில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்ணி அதை அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த சைட் பாக்ஸில் நீங்கள் அதை எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணதை எழுதிக்கோங்க நம்பர் வைஸில். இதுக்குரிய நம்பர் மட்டும் நான் சொல்கிறேன். 4, 7, 9, 1, 2, 6, 8, 3, 10, 5. இந்த ஆர்டரில் நீங்கள் இந்த பாக்ஸில் எழுதிக்கோங்க. ஓகே, இதோட 10th ஒர்க் ஷீட் முடிஞ்சிருச்சு. 11th ஒர்க் ஷீட் நம்ம பார்க்கலாம். அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். ஃபர்ஸ்ட் ரோமனில் சூஸ் தி கரெக்ட் ஆன்சருக்குரிய ஃபர்ஸ்ட் கொஷினுக்குரிய ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி புரோட்டான். செகண்டுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் சி வேலன்சி ஆஃப் அன் எலமெண்ட். தேர்டுக்கு ஆப்ஷன் பி நியான். ஃபோர்த் ஒன்க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. செகண்ட் ரோமனில் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் பார்க்க போகிறோம். 5th ஒன்த்துக்கு கோபால்ட் 60. 6th 2 into n பவர் ஸ்கொயர். 7th 18. 8th 3H2. தேர்ட் ரோமனில் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். 9th ஒன்த்துக்கு ட்ரூ, 10th ஃபால்ஸ், 11th ஃபால்ஸ், 12th ட்ரூ. 4th ரோமனில் மேட்ச் த டயக்ராம் வித் தி எலமெண்ட். இதை வந்து நம்ம ஹிண்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த டயக்ராமை நம்ம மேட்ச் பண்ண போகிறோம். ஆன்சர் மட்டும் சொல்லிடுறேன். 15, 16, 13, 14. 15, 16, 13, 14. 5th ரோமனில் வெரி ஷார்ட் ஆன்சர் கொஷின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். 17th ஒன்த்தில் என்ன கேட்டிருக்காங்கன்னா 14 ப்ரோட்டான்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் 14 நியூட்ரான்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோடைய மாஸ் நம்பரை ஐடென்டிஃபை பண்ணி அது என்ன ஃபார்முலான்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அட்டாமிக் மாஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான். அது ப்ரோட்டான் நியூட்ரான் தெரியும். ஸோ அட்டாமிக் மாஸுக்குரிய ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணி பண்ணுறோம். 14 + 14 இஸ் ஈக்குவல் டு 28. இதுதான் அட்டாமிக் நம்பர் அண்ட் இதுக்குரிய ஃபார்முலா SI சிலிக்கான். சிலிக்கானோடைய அட்டாமிக் நம்பர் 28. அதோடைய புரோட்டானும் நியூட்ரானும் கொடுத்ததை வச்சு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. 18th ஒன்த்துக்குரிய கொஷின் என்ன அப்படின்னா ஆல்ஃபா ரே ஸ்கேட்டரிங் எக்ஸ்பிரிமெண்ட்டில் ரூதர்ஃபார்ட் கோல்டு ஃபாயிலை ஏன் யூஸ் பண்ணாங்க அப்படின்றதுக்கு ரீசன் கேட்டிருக்காங்க. ரூதர்ஃபார்ட் செலக்டட் எ கோல்ட் ஃபாயில் பிகாஸ் ஹீ வாண்டட் அ தின் லேயர் ஆஸ் பாசிபிள் அண்ட் கோல்ட் இஸ் த மோஸ்ட் malleable மெட்டல். அதனால தான் இவர் யூஸ் பண்ணியிருக்காரு. 19th கொஷினில் எக்ஸ் அப்படின்ற ஒரு எலமெண்ட் இருக்குது. அதோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 3 எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது. அப்போ அந்த 3 எலக்ட்ரான்ஸு ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த அயானுடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்குரிய ஆன்சர் X34. வேல்யூ ஆஃப் சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு X34.
20th கொஷினில் நோபல் கேஸஸில் வேலன்சி ஏன் ஜீரோவாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்குரிய ரீசன் என்னன்னா, இட்ஸ் எலமெண்ட்ஸ் ஹேவிங் கம்ப்ளீட்லி ஃபில்ட் அவுட்டர் மோஸ்ட் ஷெல், ஸோ ஜீரோ வேலன்சி. 6th ரோமனில் ஷார்ட் ஆன்சர் கொஷின்ஸ். இதுக்குரிய ஆன்சர்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இதில் வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை வந்து ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த எலமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, சோடியம், நைட்ரஜன், நியான். அந்த எலமெண்ட்ஸ்க்குரிய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னன்றதை பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் நம்ம புக்கில் 131 அந்த பேஜில் இருக்குது. பேஜ் நம்பர் 131 நான் எடுத்துக்கிட்டேன் புக்கில். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது வந்து ஆட்டம் ஆஃப் நைட்ரஜன். இந்த டயக்ராமை நைட்ரஜனுக்கு வரீங்க. அப்புறம் ஆட்டம் ஆஃப் சோடியம் Na, அதோட ஃபார்முலா. இது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் சோடியம். அண்ட் நியான் Ne, ஆட்டம் ஆஃப் நியான். இதுக்குரிய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் டயக்ராம் தான் இது. இந்த 3 டயக்ராம்ஸை வரைஞ்சிக்கோங்க. 22nd நியூட்ரான்ஸை நம்ம கால்குலேட் பண்ணணும். நம்மளுக்கு மாஸ் நம்பர் கிடச்சிருச்சு அண்ட் அட்டாமிக் நம்பர் கிடச்சிருச்சு. இதுக்குரிய ஃபார்முலா என்ன அப்படின்னா, நியூட்ரான்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏனா மாஸ் நம்பர், இசட்னா அட்டாமிக் நம்பர். மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர். இதில் என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, அலுமினியம், ஆர்கான், பாஸ்பரஸ், ஓஸ்மியம். இதில் 27 வந்து மாஸ் நம்பர் அண்ட் 13 வந்து அட்டாமிக் நம்பர். இதை நம்ம மைனஸ் பண்ணோன்னா அலுமினியத்தில் நியூட்ரான்ஸ் வந்து 14 அண்ட் ஆர்கானோட நியூட்ரான் 22, பாஸ்பரஸோட நியூட்ரான் 16, ஆஸ்மியத்தோட நியூட்ரான் 114. இந்த மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணி நியூட்ரான்ஸை கண்டுபிடிக்கலாம். 23rd லிஸ்ட் த லா ஆஃப் கெமிக்கல் கம்பைனேஷன். இதுக்குரிய ஆன்சர் நம்ம புக்கில் பேஜ் நம்பர் 133ல் இருக்குது. பேஜ் நம்பர் 133ல் இந்த 5 பாயிண்ட்ஸுமே நீங்கள் எழுதிக்கோங்க. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ், லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன், மல்டிபிள் ப்ரொபோர்ஷன், ரெசிப்ரோக்கல் ப்ரொபோர்ஷன், கே-லூஸ்கஸ் லா ஆஃப் கேஷியஸ் வால்யூம். இந்த 5 பாயிண்ட்ஸையுமே நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. 7th ரோமன் லாங் ஆன்சர் கொஷின்ஸ். இதில் 24th ஐசோடோப்ஸ், ஐசோபார்ஸ், ஐசோடோன்ஸ். இதுக்குரிய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸும் அண்ட் இதுக்குரிய எக்ஸ்பிளனேஷன்ஸும் எக்ஸாம்பிள்ஸும் நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. நம்ம புக்கில் பேஜ் நம்பர் 132 அண்ட் 133ல் இந்த ஆன்சர்ஸ் வந்து இருக்குது. பேஜ் நம்பர் 132லேயும் 133லேயும் இதுக்கான ஆன்சர்ஸ் இருக்குது. ஐசோடோப்ஸில் ஃபர்ஸ்ட் அது என்ன அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணணும்ல. இதுக்குரிய டெஃபினிஷன் இதுதான். இது வரைக்கும் நீங்கள் எழுதினா போதும். இன்லேருந்து நம்பர்ஸ் வரைக்கும் முடிஞ்சிருக்கு. இது மட்டும் ஐசோடோப்ஸ்க்கு எழுதிக்கோங்க. அண்ட் அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அண்ட் வித் எக்ஸாம்பிள் இருக்குது. புரோட்டியம், டியூட்ரியம், ட்ரிட்டியம். இது வந்து ஹைட்ரஜனுக்குரிய எக்ஸாம்பிள். இது எழுதிக்கோங்க. இது ஐசோடோப்ஸ்க்கானது. அண்ட் ஐசோபார்ஸில் வந்து இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் எழுதுங்க. இங்கே தெரியுதா, தலேருந்து அண்ட் ஐசோபார்ஸ் வரைக்கும் முடியுதுல, இது வரைக்கும் நீங்கள் எழுதிக்கோங்க. இதுக்கான ஸ்டேட்மெண்ட் அண்ட் இதோட எக்ஸாம்பிள் வந்து ஆர்கான் அண்ட் கால்சியம். இந்த 2 இதோட எக்ஸாம்பிள் எழுதி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க. அண்ட் ஐசோடோன்ஸ்க்குரிய எக்ஸாம்பிள் என்னென்னா போரான் அண்ட் கார்பன். இதுக்குரிய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இந்த டயக்ராம் கண்டிப்பாக இருக்கணும். எல்லா ஐசோடோன்ஸ்லேயும் சரி, ஐசோபார்ஸ்லேயும் சரி அண்ட் ஐசோடோப்ஸ்லேயும் சரி இந்த டயக்ராம் கண்டிப்பாக இருக்கணும். எக்ஸாம்பிள் இருக்கணும் அண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். இதுக்கான ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, ஆட்டம்ஸ்லேருந்து ஐசோடோன்ஸ் வரைக்கும் இது மட்டும் எழுதிக்கோங்க. பேஜ் நம்பர் 132ல் ஐசோடோப்ஸும் ஐசோபார்ஸ்க்கும் ஆன்சர் இருக்குது. அண்ட் பேஜ் நம்பர் 133ல் ஐசோடோன்ஸ்க்கான ஸ்டேட்மெண்ட் வந்து கண்டினியூஷன் இருக்குது. 25th லா ஆஃப் ரெசிப்ரோக்கல் ப்ரொபோர்ஷன். இதுக்கான எக்ஸாம்பிளோட இந்த இதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். நம்ம புக்கில் பேஜ் நம்பர் 133ல் இந்த லா ஆஃப் ரெசிப்ரோக்கல் ப்ரொபோர்ஷனுக்கான ஆன்சர் இருக்குது. இது வந்து லா ஆஃப் ரெசிப்ரோக்கல் ப்ரொபோர்ஷனுக்கான டெஃபனிஷன். இதை எழுதிட்டு இதுதான் வந்து அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹைட்ரஜன், ஆக்சிஜன் அண்ட் வாட்டருக்கான எக்ஸாம்பிள். இதை வந்து எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க. அண்ட் இதுக்குரிய எக்ஸ்பிளனேஷன் அண்ட் கண்டினியூஸ் ஆகுது பேஜ் நம்பர் 134 வரைக்கும். த
law of reciprocal proportion is illustrated. இது வரைக்கும் முடிச்சுக்கோங்க. ஓகே, இதோட ஒர்க் ஷீட் நம்பர் 11 முடிச்சாச்சு. அடுத்த ஒர்க் ஷீட்ஸை நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.